வணக்கம் காய்ஸ். ஒரு சிம்பிள் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லியான ப்ரௌனி ரெசிபி தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி. இது ஏன் நான் பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறேன்னா, நானுமே இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்க் சாக்லேட் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக பிடிக்காது, நான் ரொம்ப சட்டிலாக சாப்பிடுவேன் அப்படின்னீங்கன்னா உங்களோட டார்க் சாக்லேட் அண்ட் சுகரோட குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தின்னாக தான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அட்லாஸ்ட் நம்ம இதை வந்துட்டு அவனில் தான் மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தென் இதை வந்துட்டு ஒரு ஸ்கேலிங் மிஷினில் வச்சு நான் செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக 200 கிராம்ஸ் இருந்துச்சு. ஒரு 2-3 கிராம்ஸ் இன்க்ரீஸோ இல்லை கம்மியாச்சுன்னோ ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்மளோட நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா அன்சால்டட் பட்டர். யூஸ்வலாக ப்ரௌனி செய்ய நிறைய பட்டர் வந்து தேவைப்படும். ஸோ ஒரு குட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி இருக்க பட்டரை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அகைன் பட்டரை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸ்கேலிங் மிஷின் வச்சு. எனக்கு ஒரு 110 இல்லைனா 111 கிராம்ஸ் ஆஃப் பட்டர் வந்து தேவைப்பட்டுச்சு. நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து கிராம் கணக்கில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்டே அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. தென் நம்மளோட பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டை 5 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் உங்களோட பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட்டோட குவான்டிட்டியை பொறுத்து நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நான் 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். அவனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் இருந்து பார்க்கும்போது இது சுற்றுறது எனக்கு என்னமோ கிரில் சிக்கன் உள்ள ரவுண்ட் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு 3 எக்ஸ் வேணும். ஃபுல் எக்கையுமே ஆட் பண்ணிவிடுங்க, எல்லோ அண்ட் ஒயிட். சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எக் ஆட் பண்ணுறோமே எக் ஸ்மெல் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இதில் டார்க் சாக்லேட், வெனிலா எசன்ஸ் அண்ட் கொக்கோ பவுடர் இது எல்லாமே நிறைய ஆட் பண்ணுறதுனால நமக்கு அந்த எக் ஸ்மெல் கண்டிப்பாக வராது. சைட் பை சைட் நம்மளோட பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடடா, அவனை ஓப்பன் பண்ணும் போதே செம்ம ஸ்மெல். எங்கள் வீடு ஃபுல்லாகவே அந்த சாக்லேட் அண்ட் பட்டரோட ஸ்மெல் ஹெவியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து எக்கோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுயநலத்துக்காக ஒரு 3 உயிரை காலி பண்ணிட்டோமே, இந்த உலகத்துக்கே வரவிடாத அளவுக்கு பண்ணிட்டோமே அப்படின்னு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. எதை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இந்த 3 முட்டையை தாங்க சொல்கிறேன். பாவம் இல்லைங்க, இந்த உலகத்தையே பார்க்காம அதுங்க போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணேன். சுகர் வந்து எனக்கு 200 கிராம்ஸ் வேணும். பட் ஆனால் எனக்கு 201 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, 1 கிராம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து இந்த சுகரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எப்படி டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா நமக்கு லைட் ப்ரௌனாக வந்துடும். இப்படி தான் நல்லா இந்த மாதிரி வந்ததுமே எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் லேசாகிடுச்சு. ஓகே நம்ம ப்ரௌனி தான் பண்ணுறோம் அப்படின்னு நானே மனசை தேர்த்திக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதில் மைதா ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்து ஒரு 60 கிராம் தேவை. நமக்கு 61 தான் வந்துச்சு. பரவாயில்ல, 1 கிராம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். கரெக்டாக 61 வந்துச்சு. தென் நமக்கு கொக்கோ பவுடர் இது வந்து ஒரு 25 கிராம் வேணும். நினச்சிட்டே இருந்த 25 கிராம் வருமா இல்லை 1 கிராம் எக்ஸ்ட்ரா வருமானு. கரெக்டாக 25ல் வந்து நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் காமிச்சிருக்க ஸ்பூன் வந்துட்டு ஒரு 5 ml பிடிக்கும். நான் வந்து 2 வாட்டி ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணேன். ஓவரால் 10 ml. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு ஒரு ml ஆட் பண்ணியிருப்பேன், 5 ml ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு அதே ஸ்பூனில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன் வெனிலா எசன்ஸை, அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓவராலாக 10 ml எனக்கு கிடச்சிது. 10 ml வந்துட்டு நான் ஆட் பண்ணிட்டேன். எக் ஸ்மெல் சுத்தமாக வரக்கூடாதுன்னு நிறைய ஸ்பூன்லாம் ஆட் பண்ணிடாதீங்க, ரொம்ப கேவலமாகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மைதா அண்ட் கொக்கோ பவுடர், இதை ஆல்ரெடி நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மிக்ஸ்சரோடு சேர்த்து நல்லா இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா சில கொக்கோ பவுடரோட குவாலிட்டி நல்லா இருக்காது, சாப்பிடும்போது ஒரு மாதிரி நமக்கு நரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கிறோம். ஈவன் தோ அது வந்து நல்ல குட் குவாலிட்டியாக இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க மாதிரி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா கலக்கிட்டே இருங்க, கொஞ்சம் கேப் விடாதீங்க. ஏன்னா ஏர் வந்து உள்ளே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கட்டியாக ஆகிடுமா. நான் வந்து நல்லா எனக்கு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கையிலே தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டார்க் சாக்கோ சிப்ஸ் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நிறையலாம் ஆட் பண்ணுறாதீங்க, நல்லா இருக்காது. ஒயிட் சாக்கோ சிப்ஸ் இதுவுமே ஆப்ஷனல் தான், ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டார்க் சாக்லேட் இதையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே நமக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். இதை நீங்கள் ஆட் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட ப்ரௌனி நல்லாவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க, நான் எங்களை ஷோ பண்ணியிருக்க மாதிரி. தென் ஓவனை நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி செட் பண்ணி வச்சுட்டேன். அது ஹீட் ஆகட்டும் நல்லா. நீங்கள் எந்த பவுலில் ப்ரௌனி செய்ய போகிறீங்களோ அந்த பவுல் எடுத்துக்கோங்க. நான் இந்த பவுலில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இவ்வளோ பட்டரை எடுத்து தான் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சமாக எடுத்து கூட ஸ்ப்ரெட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு 2 பட்டர் ஷீட் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் பட்டர் ஷீட்டை நான் இப்போ ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பட்டர் ஷீட்டை ஃபர்ஸ்ட் பட்டர் ஷீட்டோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளேஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த எட்ஜஸ்லாம் கவர் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் உங்களோட ப்ரௌனி அந்த பவுலில் ஒட்டாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட் மேலேயுமே நம்ம வந்து பட்டரை நல்லா அப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரௌனி பேஸ்ட்டை இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த ஹோல் வீடியோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் பார்ட் என்னென்னா இதுதாங்க, கார்னிஷிங் பண்ணுறது. உங்களுக்கு ஆல்மண்ட்ஸ் ரோஸ்டடாக பிடிக்கும்னா நீங்கள் அவனில் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்துட்டு ப்ளெயினாக சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு ஆல்மண்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு 15 to 16 ஆல்மண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணி. உங்களுக்கு வேணும்னா வேறு டாப்பிங்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வால்நட், நட்டல்லா இது எல்லாமே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். செமையாக இருக்கும், ஒரு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களோட ப்ரௌனிக்கு. நெக்ஸ்ட்டு இதில் நான் கேட்பரி ஷார்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிட்கேட் சாக்லேட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து சாப்பிடும் போது லாஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இது நான் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்க்கவே செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சுங்க, சீரியஸாக. நெக்ஸ்ட்டு அவனை ஒரு 180 டிகிரியில் கன்வெக்ஷன் மோடில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் 35 மினிட்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் பண்ணும்போது எனக்கு அந்த பயமே தெரியலங்க. ஆனால் கடைசியில் இந்த ப்ரௌனியை எடுத்துகிட்டு போய் அந்த அவனில் வைக்கிறேன். எனக்குள்ள ஒரு கேள்வி, ஒரு வேளை நல்லா இல்லைன்னா அம்மாவுக்கு தெரியாமல் எப்படிரா இதை டிஸ்போஸ் பண்ணுறது, யார் தலையிலடா கட்டி விடுறது அப்படின்னு தாங்க இருந்துச்சு. சரி பார்ப்போம், நல்லா வரலன்னா என் தம்பிக்கிட்ட கொடுத்துடலாம் தாங்க நினச்சேன். பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க ப்ரௌனி. மஸ்ட்டு ட்ரைங்க.